பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சிக்கு நேரம் எங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலையும் கூட உலகமெங்கும் துக்க வெள்ளி என்று சொல்லி குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, இப்படி பல பேர்களினால இந்த நாள் அறியப்பட்டு எல்லாராலும் ரொம்ப துக்கமாக கொண்டாடப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாள் துக்கப்படுகிறோம் சரிதான், ஆனால் அந்த துக்கம் எதற்காக நாம் படுகிறோம், இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த கல்வாரி சிலுவையிலே அந்த பாடை ஏற்றுக்கொண்டார் என்பதை முதலாவது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நாம் ஒரு முக்கியமான நாளை நினைவு கூறுகிறோம். இது வெறும் துக்க நாள் மட்டுமல்ல, மனித குலத்தின் மீதான இயேசு கிறிஸ்துவின் எல்லையற்ற அன்பை வெளிப்படுத்திய நாள். இயேசு கிறிஸ்துவ தமக்காக கல்வாரி சிலுவையில் சிந்திய இரத்தத்தையும் அவர் பட்ட வேதனை தோட்டத்தில் தான் அவருடைய பாடுகள் ஆரம்பமாகிறது. உலகத்தின் பாவங்கள் அனைத்தையும் சுமத்தை உணர்ந்து அவரது வேர்வை இரத்த துளிகளாக நிலத்தில் விழுந்தது. முடிந்தால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆகட்டும் என்று உச்சமாக அவர் விண்ணப்பம் பண்ணினார். செய்யப்பட்டு அண்ணா, காய்பா, பிலாத்து மற்றும் ஏரோது என அநீதியான விசாரணைக்காரர்களுக்கு உட்படுத்தப்பட்டார். உலகை படைத்தவர் படைப்புகளால் கேலி செய்யப்பட்டார். முகத்தில் துப்பப்பட்டார், கன்னத்தில் அறையவும் பட்டார். சவுக்கடிகள், எனக்கு பிரியமானவர்களே, எவ்வளவோ அவமானங்கள் மத்தியிலே பல சவுக்கடிகளையும் ரோம வீரர்கள் கொடூரமான சவுக்கடிகளால் அவர் உடல் கிழிக்கப்பட்டது. ஒவ்வொரு அடியும் அவருடைய ரத்து கொண்டு வந்துதான். ஒவ்வொரு அடியும் நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ராஜாதி ராஜாவாக பூமியிலே வருவார் என்று சொன்னதுனால அவர் அரசராய் இருக்க வேண்டும் என்று அவர் அரசர் இல்லை என்று எல்லாரும் அவரை கேலி செய்தார்கள். அரசருக்கு கிரீடம் சூட்டுவோம் என்று சொல்லி உரிய கிரீடத்திற்கு பதில் கூர்மையான முள்முடி அவர் தலையிலே அழுத்தப்பட்டது. எனக்கு பிரியமானவர்களே, ரத்தம் அவர் கண்கள் வழியே வழிந்தது. யூதருடைய ராஜா வாழ்க என்று வீரர்கள் அவரை பரியாசம் செய்தார்கள். இழந்த உடலோடு பாரமான சிலுவை சுமந்து கொண்டு கொல்கோதா மலைக்கு நடந்தார். கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டன. அந்த கொடூரமான வழியிலும் அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எனக்கு பிரியமானவர்களே, நம்மளால இந்த சூழ்நிலை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு சின்ன ஒரு காயம் நமக்கு வந்த பொழுது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, மற்றவர்களை நாம் எப்படி பேசி நாம் ஜெபிக்கிறோம். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து ரூபத்துல மனுஷனாய் வந்த பொழுதிலும் அவர் நம்மை போல மனுஷர் தான், பாடுள்ள மனுஷனாய் தான் அந்த பூமிக்கு வந்தாரு. அவரை அடிக்கப்படும் போது பிதங்களை கூட அவர் மன்னித்து அவர்களுக்காக பிதாவினிடத்துல அவர் வேண்டுதல் செய்தார். ஆனாலும் நாம் இந்த நாளை அனுசரிக்கிறோம். அவர் சிலுவையிலே மரித்ததை மாத்திரம் நான் நினைவு கூறுகிறோம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, இது அது மாத்திரம் அல்ல. சிலுவையிலே மரிக்கிறதற்கு முன்பு பிதாவினிடத்துல அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஒரு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆனாலும் பிதா அவருடைய ஜெபத்தை கேட்கவில்லை. தன்னுடைய சொந்த குமாரனுடைய ஜெபத்தை பரலோகம் அங்கீகரிக்கல. ஏன்னா என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருந்தது. தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்து பிதா உலகத்தில் இருக்க ஒவ்வொருவர் மீதும் அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவர் மரித்த நாளை நினைவு கூறுகிற நாம் அவர் எதற்காக மரித்தார், அவர் மரித்ததின் மூலமாய் நாம் எண்ணத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அவர் அந்த கல்வாரி சிலுவையில வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அப்ப நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படி அவர் கல்வாரி சிலுவையில தன்னுடைய முழு ரத்தத்தையும் சிந்தி மரித்தார். இந்த நாளை நினைவு கூறுகிற நாம் அவர் மரித்தது, அவர் பட்ட காயங்களை மாத்திரம் அல்ல, அவர் மரித்ததின் நோக்கத்தை இந்த நாளிலே நாம் நினைவு பெற வேண்டும். அவர் பட்ட ஒவ்வொரு பாடுகளும் நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த குட் ஃப்ரைடே நாளில் அந்த தியாகத்தை நினைவில் கொண்டு அன்புடனும் மன்னிப்புடனும் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, அவர் சிலுவையிலே பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. கால்களையும் ஆணிகளை அடித்தார்களாம். அந்த ஆணிகள் கிட்டத்தட்ட 5-7 இன்ச்சு நீளம் இருந்ததாம். அந்த ஆணிகளை அடித்தார்கள். அவர் மரித்து விட்டாரோ என்று செக் பண்ணி பார்ப்பதற்காக ஈட்டி எடுத்து அவருடைய விழாவில குத்தினார்கள். ரத்தமும் நீரும் பீரிட்டு பாய்ந்தது. எவ்வளவு கொடூரமான ஒரு மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனாலே அனுசரிக்கிற நாம் அதை நினைத்து பார்க்கும்போது நம்மளால அதை ஜீரணிக்க கூட முடியாது. அந்த அளவு ஒரு கஷ்டத்தை அனுபவித்தார். பேர்பட்ட பாடு மரணம். அவர் உலகத்தை சிருஷ்டித்த ரட்சகர். அவர் ஏன் இப்படிப்பட்ட பாடு மரணத்துக்குள்ள செல்ல வேண்டும்? நாம் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும்
உலக இச்சையிலையும் மாம்ச இச்சையிலையும் விழுந்து போய் கிடக்கிற நம்மை அவர் விடுவிக்கும்படியாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரு மனுஷனா இருந்த பொழுதுலையும் கூட அவர் அநேக வார்த்தைகளை, சிலுவையில 7 வார்த்தைகளை பேசினார். நம்முடைய வார்த்தைகளை குறித்து ஒவ்வொரு சபையிலையும் தியானிப்பாங்க. பிரியமானவர்களே, ஏன் அவர் அந்த வார்த்தையை பேசினார்? இவ்வளவு கொடூரமான ஒரு மரணத்தை கொடுத்த அந்த ஜனங்களையும் கூட அவரால் எப்படி மன்னிக்க முடிந்தது? கடினமான சூழ்நிலையிலும் அவர் எப்படி மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்தார்? எனக்கு பிரியமானவர்களே, இதனால நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவர் அவ்வளவு கொடூரமான சூழ்நிலையில அவர் பிதா தன்னை கைவிட்டு ஒதுக்கப்பட்டு தனிமையை அனுபவித்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தனிமை எவ்வளவு கொடுமையானது என்று. நம்ம தனியா இருக்கும்போது தெரியாது. நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்திலே, ஒரு வேதனையிலே இருக்கும்போது அந்த தனிமையினுடைய வலி எவ்வளவு பெரியது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தன் உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர் அவருடைய ஜபத்திற்கு கூட ஒரு நேரம் பதில் வராம இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். நாம் அந்த நித்திய அழியாத அக்னியிலே கிடந்து நாம் வெந்து போய் அந்த மரண வேதனையை நாம் அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான், அந்த கொடூரமான வலியை நாம் அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் அவர் அந்த கல்வாரி சிலுவையில நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய காயங்கள்னால நாம் இப்பொழுது, அவருடைய தழும்புகளினால நாம் இப்பொழுது குணமாயிருக்கிறோம். அக்கினியிலே நாம் தள்ளப்படாதபடிக்கு அவர் அந்த பாடு மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் இந்த நாள்ல மரித்தாரே, ஒரு அவ்வளவு கஷ்டப்பட்டாரே என்பதை மாத்திரம் நினைத்து பாராமல், அவர் எதற்காகப்பட்டார், அவர் பட்ட பலன், அவர் பட்ட பாடுகள் அது விருதாவாய் போகக்கூடாது. எனக்காகத்தான் அவர் மரித்தார். நான் பாவம் செய்யக்கூடாது, நான் அக்கிரமம் செய்யக்கூடாது, நான் உலக இச்சையிலே மாம்ச இச்சையிலே விழுந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அந்த கல்வாரி சிலுவையில தன் சொந்த ஜீவனை கொடுத்தார். பிரியமானவர்களே, நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, இன்றைக்கு நாம் திரும்பவும் அவரை சிலுவையிலே அறையாதபடி ஒவ்வொரு முறையும் நாம் பாவம் செய்யும் போது, அவர் இந்த பாவத்திற்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். மறுபடியும் நாம் இந்த பாவம் செய்யும் போது அவரை நாம் மறுபடியும் சிலுவையிலே அறைகிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அந்த தவறை செய்யாதபடி அவர் நமக்காக மரித்ததை நினைவு கூறி, என்ன நோக்கத்திற்காக அவர் மரித்தாரோ, ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளால் இழக்கப்பட்டு திரும்பவும் நமக்கு கொடுப்பதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அதை நினைவு கூறி அவர் மரணத்திற்கு பாத்திரராய் பங்குள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். அதனால இந்த நாளிலே அவர் மரித்ததற்கு நோக்கத்தை நாம் அறிந்து மறுபடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்க தேவச்சனங்களே, இதில் ரட்சிக்கப்படாதவர்கள் யாராவது இருப்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால், இன்றைக்கே மனம் திரும்புங்க. உலகத்தையும் பாவத்தையும் பிசாசையும் மாம்ச இச்சைகளை விட்டு மனம் திரும்பி அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு, பாவமறியாத சுத்த கண்ணன் நம்முடைய பாவங்களுக்காய் ஒரு கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தை சற்று சிந்தித்து பார்த்து, இந்த நாள் எல்லா பாவக்கிரமத்தையும் விட்டுவிட்டு, இசப்பா உம்முடைய அன்புக்கு நான் தகுதி உள்ளவனாய் வந்து நிற்கிறேன், பாவக்கிரமத்தை மன்னித்து நீ சுத்திகரிங்க என்று கேட்போமா? ஒரு விசை கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, அப்பா 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே நாளில் ஆண்டவரே எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில அப்பா தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்தீரே அப்பா. அந்த நாளை நாங்கள் நினைவு கூறி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து தகப்பனே இந்த நாளில் எங்களையும் மீட்டுக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கதாவே இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்ட அந்த நாள் அப்பா அது விருதாவாய் போகாதபடி எங்களுக்கு பெரிய ரட்சிப்பை கொடுத்த தேவன். இந்த ரட்சிப்பை காத்து கொண்டு முடிவு பரியந்தமும் அப்பா எங்களுக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கிருபையாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.